அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவே, மது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ வியப்புக்குரியது. மது பெயரை நம்பிக்கையுடன் கூவி அழைத்தவர்கள் யாரும் வீணாகி போய்விடவில்லை. தாங்கள் அனுபவிக்கும் உடல் கஷ்டங்கள், நெருக்கடிகள், சிக்கல்கள் இவைகளில் மனம் தளர்ந்து உடைந்து போன வேளைகளில் உம் திருமுகத்தை பார்த்து உம்மை கூவி அழைத்து ஆறுதலும் ஆதரவும் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்று மார்த்தா அத்தனை துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் உம்மை பார்த்து ஏக்கத்தோடு சொல்லும்போது உம்மை எந்த அளவிற்கு அவள் தவறவிட்டிருந்தாள். லாசர் வாழ்வின் கடைசி விளிம்பில் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் இங்கே இருந்திருந்தால் அவன் பிழைத்திருப்பானே. இயேசுவே, மது பிரசன்னத்தை விட்டு விட்டோமே என்கிற ஏக்கம், மது பெயரின் வல்லமையை அனுபவித்த அவள் அது கிடைக்காமல் போனதே என்று மனம் நொந்து அழுகிறாள். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் கொடுப்பார் என்னும் உறுதியை மார்த்தா தருகிறார். கேட்டால் கிடைக்கும். நான் கேட்கிறேன், என் சகோதரனுக்கு உயிரை கேட்கப் போகிறேன், அவனுக்கு புதிய வாழ்வை கேட்கப் போகிறேன், நீர் கொடுப்பீரா என்றும் கெஞ்சும் குரலுக்கு லாசரே வெளியே வா என்ற பதிலை தந்தீரே. தெய்வமே, நாங்களும் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நல்ல மனதை தாரும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.